ஒரு 2 டேஸா பிஸியா இருந்ததுனால, என்னால வந்து ஃபோனோ, இல்ல நியூஸோ சரியா என்னால எதுவுமே பார்க்க முடியல. இப்போதாங்க எடுத்து நான் பார்த்தேன். எனக்கு வந்து எடுத்துக்கவே முடியல. 10 வயசு குழந்தைங்க கிட்ட உங்களுக்கு என்னடா கிடைக்குது? எத்தன குழந்தைங்க இந்த மாதிரி 2 வயசுல, 8 வயசுல, 10 வயசுல ஏன் கிழவிய கூட விட மாட்டேங்கிறீங்க? இதுல என்ன கிடைக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 குழந்தைய பெத்து வச்சுட்டு எனக்கு பயங்கரமா பயமா இருக்கு. யாரையுமே நம்பி குழந்தைங்கள கொஞ்ச நேரம் காணாம போனா கூட, கொஞ்ச நேரம் அப்படி விளையாட போனா கூட ஏதாவது ஒண்ணு எக்கச்சக்கமா நினைக்க தோணுதுடா. இந்த மாதிரி ஜென்மங்கள திருத்தவே முடியாது. பெண் குழந்தைங்கள வச்சுட்டு வாழ்றதே பயங்கரமான டஃப் டைமா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பொம்பளை பசங்கள வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இதுல இவங்கள வளர்க்கறத விட என்கிட்ட இருக்க ஒரே ஆண் பிள்ளைய நான் கண்டிப்பா ரொம்ப கரெக்டா வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வளர்ப்பு சரியா இருந்தா இந்த மாதிரி எதுவும் பண்ண தோணாது. ஒரு 10 வயசு அந்த குழந்தை அந்த நிமிஷத்துல எவ்வளோ துடிச்சிருக்கும். ஏன்டா நாய்க்கெல்லாம் எவ்வளோ பேர் பேசுறீங்க, இதுக்காக பேசுங்க, இதுக்காக குரல் கொடுத்து ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று ஸ்ட்ராங்கா பண்ணி ஒரு தண்டனை வாங்கி கொடுங்க. என்னால வந்து கண்டிப்பா சொல்றேன், எனக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு வாய் இருக்கு, தைரியமும் இருக்கு. ஆனா என்னோட குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இப்போ என்னால பண்ண முடியாது. இந்த நியூஸை வச்சு இது அந்த கட்சியினால நடந்தது, இவங்களால நடந்தது, இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணோம், இதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பேசி ஸ்ட்ராங்கா பேசி நம்ம அதுக்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கோம். இத மாதிரி ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தி கண்டிப்பா அந்த பாப்பாக்கு அந்த குழந்தைக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இத மாதிரி தப்பு இனிமே நம்ம நாட்டுல நடக்கவே நடக்காது. அவனுங்களெல்லாம் அப்படியே நிக்க வச்சு அவனுங்களோட உறுப்பை கட் பண்ணி தூக்கி எறிஞ்சா கூட என்னோட ஆத்திரம்லாம் அடங்காது. நல்லவங்களுக்கெல்லாம் இறப்பு வருது, இத மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் வராதா?